Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 6 Exercise 6.2ல 5th sum solve பண்ணிரலாம். A flagpole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. அதாவது என்னன்னா இப்போ ஒரு hemispherical dome இருக்கு, இதோட radius r மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு மேல ஒரு flagpole இருக்கான், இதோட height h மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் a man is standing 7 meter away from the dome. அதாவது இந்த டோம்ல இருந்து 7 மீட்டர் தள்ளி இங்க ஒரு மேன் நிற்கிறாராம். சரிங்களா? ஓகே, அப்புறம் seeing the top of the pole at an angle 45 degree. இங்கே நின்றுக்கிட்டு இந்த ஃப்ளாகோட டாப்பை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறது. சரிங்களா? அப்புறம் அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம் அண்ட் சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ இங்கே நிற்கிறாரு, இன்னும் 5 மீட்டர் தள்ளி போய் நின்று இந்த ஃப்ளாக் போலோட பாட்டமை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் த ஹைட் ஆஃப் த போல். அதாவது நம்மளுக்கு இந்த போலோட ஹைட்டை ஹெச் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் ரேடியஸ் ஆஃப் த டோம். அதாவது என்னன்னா நம்மளுக்கு இந்த டோமோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆரோட வேல்யூ என்ன அதையும் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு √3 வேல்யூ தந்திருக்காங்க 1.732. சரிங்களா? ஓகே, சொல்யூஷன் அந்த டயக்ராம் இங்கே இன்னொரு வாட்டி கூட ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். இது ஏ, அப்புறம் இது பி, இது நம்மளுக்கு சி, நெக்ஸ்ட்டு இது டி, இது இ, இது என்னன்னா எஃப். இந்த மாதிரி நேம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவும் மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் 45 டிகிரி தான் என்னது பெரிய ஆங்கிள். அப்போ ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். நேம் எழுதிக்கலாமா? ட்ரையாங்கிள் ஏபிசி. சேம் அதே tan θ ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே இதே ஃபார்முலா தான். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. tan θோட வேல்யூ என்னது 45 டிகிரி. ஓகே, இனிமேல் ஆப்போசிட் சைடுனா θக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஏலேருந்து சி வரைக்கும். அப்போ ஏசி டிவைடட் பை இனிமேல் அட்ஜசன்ட் சைடுனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது ஏலேருந்து பி வரைக்கும். சரிங்களா? அப்போ டிவைடட் பை ஏபி. நம்மளுக்கு tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 ஈக்குவல் டு ஏசி ஏலேருந்து சி இதோட லென்த் வேணும். இப்போ பாருங்க, ஏலேருந்து இ வரைக்கும் நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம், இலேருந்து சி வரைக்கும் ஹெச். அப்போ இந்த மொத்த லென்த் வேணும்னு நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆர் ப்ளஸ் ஹெச் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, டிவைடட் பை ஏபி ஏலேருந்து பி வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது ரேடியஸ்னா எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் தான். அப்போ ஆர்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஆர், எஃப்லேருந்து பி வரைக்கும் 7 மீட்டர். இந்த மொத்த லென்த்துமே வேணும்னா நான் ஆட் பண்ணணும். ஆர் ப்ளஸ் 7 எழுதிக்கணும். சரிங்களா? இனிமேல் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 1ஐயும் ஆர் ப்ளஸ் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆர் ப்ளஸ் 7 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் இருக்கும். ஓகே, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இந்த ஆரை இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே என்னது இருக்குது? ஆர் ப்ளஸ் 7. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்னது தான் இருக்கும்? 7 மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஹெச். நம்மளுக்கு இந்த சம்மில் எல்லாமே மீட்டரில் தந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்மளும் இங்கே மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஹைட் ஆஃப் த போல் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர் எழுதிக்கலாமா? ஹைட் ஆஃப் த போல் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஏடிஇ. ஓகே, நேம் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ. சேம் அதே மாதிரி tan θ ஃபார்முலா தான். சரிங்களா? ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, tan நம்மளுக்கு θோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. θக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ ஏலேருந்து இ வரைக்கும் இது என்னது? நம்மளுக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஆர்னு எழுதிடலாம். சரிங்களா? இனி அட்ஜசன்ட் சைடுனா ஏலேருந்து டி வரைக்கும். சரிங்களா? ஏன்னா 30 டிகிரினா ஏடிஇ. அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் வரும். அப்போ இந்த மொத்த லென்த் வேணும்னா நான் ஆட் பண்ணணும். ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஆர், எஃப்லேருந்து பி வரைக்கும் 7 மீட்டர், பிலேருந்து டி வரைக்கும் 5 மீட்டர். ஆட் பண்ணலாமா? அப்போ ஆர் ப்ளஸ் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணியே எழுதுறேன். அப்போ ஆர் ப்ளஸ் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஓகே, tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் டிவைடருக்கு கீழே ஆர் ப்ளஸ் 12. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 1ஐயும் ஆர் ப்ளஸ் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆர் ப்ளஸ் 12 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு
√3ஐயும் ஆரையும் மல்டிபிள் பண்ணால் √3 × r கிடைக்கும். ஓகே, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இந்த ஆரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே 12 மட்டும் இருக்கும். = நம்மளுக்கு இந்த சம்மில் √3யோட வேல்யூ தந்திருந்தாங்க. என்னென்னா 1.732. ஓகே, இங்கே ஆர் இருக்குது, எழுதிடலாம். இனி இங்கே இருக்கக்கூடிய +r இந்த பக்கம் வந்துன்னா -r மாறிடும். இனி இந்த 12 ஆர்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இடையில மைனஸ் பண்ணிடலாமா? 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. பாயிண்ட் அப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. 0.732. ரெண்டுலேயும் ஆர் இருக்கு, அதனால ஆர் எழுதிக்கலாம். அங்கே இடம் தேவையில்லை, அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு வாட்டி கூட எழுதிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தேவை. அப்போ ஆர் மட்டும் அங்கே இருக்கட்டு. இங்கே என்னது இருக்குது? 12 இருக்குது. இங்கேயோட வேல்யூ இங்கே மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து டிவிஷனாக மாறிடும். அப்போ /0.732 = இங்கே ஆர் மட்டும் இருக்கும். ஓகே, இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இதை ஒர்க்காக கூட எழுதிக்கிறேன். 12 /0.732. இந்த பாயிண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 எழுதிருங்க. இப்போ பாருங்கள், 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ 30 எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே என்ன எழுதினீங்களோ அதே தான் மேலே எழுதிக்கணும். 1000 = இங்கே ஆர் இருக்குது. ஓகே, நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 12ஐயும் 1000ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12,000. ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 30 இருக்குது. அப்போ 3 டிஜிட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது வெளியே வந்துடும். 3 டிஜிட்டை தள்ளி வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே பாயிண்ட் இல்லாட்டா பாக்கி என்ன தான் இருக்கும்? 732. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. = இந்த ஆர். ஓகே, இனிமேல் நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே 2 டேபிள் போகும். அப்போ 6 2s are 12. பேலன்ஸ் இந்த 30 அப்படி எழுதிருங்க. ஓகே, 3 2s are 6. பேலன்ஸ் 1. இப்போ இது 13. இனிமேல் 6 2s are 12. பேலன்ஸ் 1. இது 12 ஆகிடும். திரும்ப 6 2s are 12. திரும்பவும் 2 டேபிள் போகும். சரிங்களா? 3 2s are 6. பேலன்ஸ் இந்த 30 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 1 2s are 2. பேலன்ஸ் 1. இப்போ இது 16. 8 2s are 16. 3 2s are 6. இனிமேல் 3 டேபிள் தான் போகும். 1 3s are 3. பேலன்ஸ் இந்த 30 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இங்கே 6 3s are 18. 1 3s are 3. ஓகே, இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அப்படியே ரைட் பண்ணிடலாமா? 1000 / 61. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணலாமா? 1000 61ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 3 டிஜிட்டை எடுத்துக்க போகிறேன். இப்போ 61 1 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ தான் 100 கிடைக்கும், சின்ன நம்பர் கிடைக்கும். 61 கூட 1 மல்டிபிள் பண்ணால் 61 தான் கிடைக்கும். அப்போ 61. ஓகே, மைனஸ் பண்ணிடலாமா? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 3. இனிமேல் அடுத்த 0 இறக்கிடலாமா? ஓகே, இனிமேல் 61 6 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு 390 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடைக்கும். 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதை விடைக்கும் பெரிய நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, 6 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 366. மைனஸ் பண்ணிடலாம். இது 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 4, 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2, 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 0. அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்கள், 61 விடைக்கும் 24 ரொம்பவே சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 இறக்கிடலாம். இனிமேல் 61 நான் 3 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் 183 கிடைக்கும். ஓகே, இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7. அப்புறவு இது 13 ஆகிடும், இது 1 ஆகிடும். 13லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, திரும்பவும் இதை விடைக்கும் இது சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் இருக்கனால இன்னொரு 0 நம்ம இறக்கிக்கலாம். இனி 61 9 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் 549 கிடைக்கும். ஓகே, மைனஸ் பண்ணிடலாமா? 570லேருந்து 549 மைனஸ் பண்ணால் 21 கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ பாயிண்ட் பிறகு 2 டிஜிட் வந்திருக்கு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்குது? 16.39 = ஆர். ஃபைனலாக ரேடியஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிஷன் என்னன்னா, ரேடியஸ் ஆஃப் த டோம் = நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை எழுதிக்கலாம். நம்மளுக்கு இந்த சம்மில் மீட்டரில் தந்திருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த